தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் ஸ்கந்த சஷ்டியின் தொடராக காவடி விழா குறித்து குருதேவர் கூறும் சிந்தனைகளை நாம் சிந்திப்போம். ஷண்முக பக்தர் ஒருவர் விசேஷமாக செய்யும் ஒரு வழிபாட்டுச் சடங்கு காவடி எடுப்பதாகும். இறைவனுக்கு காவடி எடுப்பதால் பக்தன் பெறும் நன்மைகள் அவன் காவடி எடுப்பதன் மூலம் தன் உடலை வருத்திக் கொள்ளும் துன்பத்தை விட லட்சக்கணக்கான மடங்கு அதிகமாகும். பொதுவாக பெரும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டியே மக்கள் காவடி எடுப்பதாக வேண்டிக் கொள்கின்றனர். வெளிப்படையாக இது ஏதோ வர்த்தக பேரம் போல தென்பட்டாலும் ஒரு சிறிது சிந்தித்தால் பகவானிடம் பரம பக்தி அம்சம் இதில் இருப்பது புலனாகும். உலக லாபம் கிட்டுகிறது என்பது உண்மைதான். பக்தன் காவடி எடுக்கிறான். ஆனால் சடங்கிற்கு பிறகு அவன் கடவுள் வசமாகி விடுகிறான். அவனுடைய உள்முக ஆன்மீக பகுதி விழித்துக் கொள்கிறது. பக்தியின் உச்ச நிலைக்கு இட்டுச் செல்வதற்கு இதுவும் ஒரு முறையாகும். காவடி என்பது உருவத்திலும் அளவிலும் பலவாறாக மாறுபடுகிறது. தோளில் ஒரு கம்பை கிடத்தி அதன் இரு முனைகளில் இரு கூடைகளை தொங்கவிடுதல் மிக எளிய காவடியாகும். பூக்களாலும் மயில் பீலிகளாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட விலையுயர்ந்த பல்லக்கு இன்னொரு வகை. எல்லா வகைகளிலும் காவடியில் நிறைய பித்தளை மணிகள் தொங்குகின்றன. காவடி எடுப்பவன் வருவதை அந்த மணிகள் அறிவிக்கின்றன. காவடி எடுப்பவன் பேசுவதில்லை. காவடி ஊர்வலத்தில் மணிகள்தான் ஊர்வலம் வருவதை அறிவிக்கின்றன. காவடியில் இருபுறமும் தொங்கும் கூடைகளில் பக்தன் சுப்பிரமணிய பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக வேண்டிக் கொண்டிருக்கும் அரிசி, பால் போன்ற பொருள்கள் இருக்கும். பக்தர்களில் அதிக பக்தி கொண்டு சாதனையாக செய்பவர்கள் இந்த பொருள்களை பிச்சையெடுத்து பெறுகிறார்கள். கிராமம் கிராமமாக அவர்கள் நடந்து சென்று வீடு வீடாக பிச்சை ஏற்கின்றனர். கிராம மக்கள் நேரடியாக அந்த பொருட்களை கூடையில் போடுகின்றனர். கூடைகள் நிரம்பும் வரை அல்லது பகவானுக்கு எவ்வளவு சமர்ப்பிப்பதாக அவன் வேண்டிக் கொண்டிருக்கிறானோ அந்த அளவு கிட்டும் வரை பிக்ஷை ஏற்றுவிட்டு அதன் பின் காவடியை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறான். சில பக்தர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து ஏதாவது ஒரு முருக ஸ்தலத்திற்கு பாத யாத்திரை மேற்கொள்கின்றனர். வழியெல்லாம் அவர்கள் காவடியை சுமந்து சென்று பொருட்களை பிச்சையாக ஏற்கின்றனர். சில சமயங்களில் அவன் 100 மைல்கள் கூட நடக்க வேண்டியிருக்கிறது. கூடைகளில் பொருட்களை போடும் ஜனங்கள் அருளை பெறுகின்றனர். காவடி எடுக்கும் பக்தர் காவடி எடுத்த நாள் முதல் அதை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் வரையுள்ள நாட்களில் பல்வேறு விதிகளை கடைபிடிக்கிறார். காவடியை எடுக்கும் சமயத்திலும் அவர் விரிவான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. சிவபக்தன் வேடம் தரித்து பண்டாரம் போல் உடை உடுக்கிறார். காவி உடை, முக்கோணக்குல்லாய், வெள்ளி பூன் இருமுனைகளிலும் கொண்ட ஒரு கம்பு, இவையே அந்த சிறப்பு உடையாகும். சிவபெருமானே அந்த உடையை அணிய விரும்புகிறார். அவரே மேலான பண்டாரம். பண்டாரம் பிச்சை எடுத்துதான் உண்கிறார். காவடி எடுப்பவரின் திறந்த மார்பை ருத்ராட்ச மாலைகள் அலங்கரிக்கின்றன. காவடி எடுப்பவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார். தூய சாத்வீக உணவை மட்டுமே அவர் உண்கிறார். போதை தரும் பானங்கள் மற்றும் பொருட்களை அவர் முற்றிலும் தவிர்க்கிறார். யாண்டும் இறை சிந்தனையிலேயே அவர் இருக்கிறார். ஆன்ம சாதனையாக காவடி எடுக்கும் பலர்
பலவிதமான துன்பங்களை தங்களுக்கு தாங்களே உண்டாக்கிக் கொள்கின்றனர். வாயில் கன்னங்கள் வழியாக இரும்பு வேலை குத்தி அதை நாக்கினூடே சிலர் செலுத்துகின்றனர். இது போன்ற வேல் குத்துதல் உடலின் பல பாகங்களிலும் செய்யப்படுகிறது. காவடி எடுப்பவர் முகக்ஷவரம் செய்வதில்லை. நீண்ட தாடியை அவர் வளர்க்கின்றனர். தினமும் ஒருவேளைதான் உணவு உட்கொள்கிறார். நாக்கு அல்லது கன்னம் வழியாக செலுத்தப்பட்ட ஊசி சுப்பிரமணிய பெருமானை அவருக்கு எப்பொழுதும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. பேசாமலும் அது அவரை தடுக்கிறது. பொறுமை குணத்தை அது அவரிடம் பெரிதும் வளர்க்கிறது. காவடி எடுப்பவர் உயரிய சமய உணர்ச்சியுடன் உள்ளார். தன்னை மறந்து அவர் ஆடுகிறார். அவரது தோற்றமே அச்சத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு தெய்வீக பிரகாசம் அவரிடம் காணப்படுகிறது. பக்தர்கள் அடிக்கடி இறைவனுடன் தாங்கள் ஒன்றிய நிலையை உணர்கின்றனர். சில சமயங்களில் தெய்வம் அவர்களது உடலில் புகுந்து அவர்களை சிறிது நேரம் ஆட்கொள்கிறது. தொடர்வது அக்னி காவடி குறித்த செய்தியாகும். இது மிகவும் கடினமான காவடியாகும். தமது தோள்களில் காவடி இருபுறமும் தொங்க தீ கங்குகள் உள்ள ஒரு குழியில் நடந்து செல்கிறார். தீக்குடியை சுற்றியுள்ள பக்தர்கள் முருகா முருகா என்று இறைவன் நாமத்தை பக்தியுடன் உரத்த குரலில் எழுப்புகின்றனர். கொட்டுமேளம் முழங்குகிறது. சாம்பிராணி ஊதுபத்தி புகைகிறது. சூழ்நிலையே அச்சம் ஊட்டுவதாக இருக்கிறது. உண்மையான பக்தன் தன்னை மறந்து உன்மத்த நிலையை அடைகிறான். தீயின் மீது நடந்து செல்கிறான். சஷ்டிக்கு முன்னும் பின்னுமாக சிவானந்த ஆசிரமத்தில் 6 நாட்கள் ஸ்கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது. முருக பக்தர்கள் வெறும் பால் பழத்தை உட்கொண்டு கடும் சாதனையில் ஈடுபடுகின்றனர். பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா சாதகர்களும் எழுந்திருந்து இறைவனை தியானிக்கின்றனர். இந்த 6 நாட்களிலும் அனைத்து பக்தர்களும் ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை எத்தனை தடவை கூற முடியுமோ அத்தனை முறை மாலையாக ஜபிக்கின்றனர். இந்த மந்திரத்தை சொல்லியே அவர்கள் ஒருவரை ஒருவர் வரவேற்கின்றனர். சுப்பிரமணிய தத்துவம் மற்றும் அவரது லீலைகள் குறித்து யோகியரும் அறிஞர் பெருமக்களும் சொற்பொழிவாற்றுகின்றனர். இரவு சத்சங்கத்தில் முருகனை பற்றிய பாடல்கள் பாடப்படுகின்றன. எனது பகவான் சண்முகரும் அவரது வழிபாடும் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் படிக்கப்படுகின்றன. பக்தர்கள் இனிய பஜனை செய்கின்றனர். பஜனை அறையில் உள்ள சுப்பிரமணிய பிரானின் விக்கிரகத்திற்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் பூஜை செய்யப்படுகிறது. கடைசி நாளில் ஒரு பெரிய ஹோமம் செய்யப்படுகிறது. பகவான் சண்முகரை வழிபட என்றே சத்சங்கம் அமைகிறது. பகவான் சுப்பிரமணியரே, கருணை கடலே, எங்களிடம் நம்பிக்கையோ அல்லது பக்தியோ கிடையாது. உரிய முறையில் உம்மை எப்படி வழிபடுவது என்றோ தியானிப்பது என்றோ எங்களுக்கு தெரியாது. வழி தவறி லட்சியத்தையும் உமது திருநாமத்தையும் மறந்த உமது குழந்தைகள் நாங்கள். இரக்கமுள்ள தந்தையே, எங்களை திரும்பி ஏற்றுக்கொள்வது உமது கடமை இல்லையா? அம்மையே, பெருமானிடம் எங்களை அறிமுகப்படுத்த மாட்டாயா? இந்த உலகில் வேறு எதை காட்டிலும் தன் குழந்தைகள் பால் தாய்க்கு உள்ள அன்பு ஆழமானது. அதுவே உண்மையானது. அன்பு வள்ளியம்மையே, எங்களை மன்னித்துவிடு. எங்களை கடமை வீரர்களாகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் ஆக்குவாயாக. இந்த வினாடி முதல் நாங்கள் உன்னுடையவர்கள். எப்பொழுதும் உன்னுடையவர்களே. எல்லாம் உன்னுடையதே. தவறான வழியில் குறியில்லாத தன் குழந்தைகள் செல்லும் போதெல்லாம் அவர்களை திருத்தி அறிவூட்டி நெறிப்படுத்துவது அன்னையின் கடமையல்லவா? உன்னிடமிருந்து எங்களை பிரிக்கும் தடையை அகற்றி அருள்வாயாக. எங்களை ஆசீர்வதிப்பாயாக. எங்களுக்கு அறிவூட்டு. உன் பாதார விந்தங்களில் எங்களை அழைத்துக்கொள்.
சொல்ல வேண்டியது வேறு எதுவும் இல்லை. ஆதி தாய் தந்தையராகிய உனக்கும் எங்கள் பிரானுக்கும் எங்களது உளம் கனிந்த பிரார்த்தனை இதுவேதான். பகவான் சுப்பிரமணியர் உங்கள் மீது அவரது அருளை பொழியட்டும் என்பதாக குருதேவர் தமது காவடி விழா என்னும் கட்டுரையை நிறைவு செய்கிறார். நாளைய நிகழ்வில் பிரதோஷ விரதம் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித் திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.